அனைவருக்கும் வணக்கம். நம்ம இதில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன்றிய நிர்வாகம் தான் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? பகுதி 1, 2, 3, 4, 4A எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ பகுதி 5. பகுதி 5 52லேருந்து 78 வரையை மட்டும்தான் பார்க்க போகிறோம். 52 முதல் 78 வரை பகுதி 5இல் ஒன்றிய நிர்வாகத்தை பற்றி சொல்லுது. 52 to 78 வரைய என்ன சொல்லுது அப்படின்னா, இதிலே யார் வந்துருவா? 52 குடியரசுத் தலைவர், பிரதமர், துணை குடியரசுத் தலைவர், பிரதமர் எல்லாருமே வந்துடுவாங்க. ஸோ மொத்தமாக 52 to 78 வரைய பகுதி 5இல் உள்ளது. இது வந்து ஒன்றிய நிர்வாகம் பற்றி குறிப்பிடுகிறது. ஓகே, இந்த ஒன்றிய நிர்வாகத்தின் கீழ் வருபவர்கள் யார் யார் அப்படின்னா, ஃபஸ்ட்டு குடியரசுத் தலைவர். யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர். ஆக்சுவலாக இதில் ஃபுல்லாக வந்து தற்போது யார் இருக்காங்களோ அவங்களோட கனெக்ட் பண்ணி படிக்கலாம், அப்போ தான் மறக்காது. இப்போ குடியரசுத் தலைவர் அப்படின்னா திரௌபதி முர்மு அம்மா வந்து இப்போ இருக்காங்க. ஓகேவா? இப்போ யார் இருக்கா அப்படின்னா திரௌபதி முர்மு. ஓகே, அடுத்தது 2வது துணை குடியரசுத் தலைவர். துணை குடியரசுத் தலைவர் 15வது குடியரசுத் தலைவர் தான் திரௌபதி முர்மு. அடுத்தது துணை குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னா ஜெகதீப் தன்கர். இந்த வீடியோவில் நம்ம குடியரசுத் தலைவர் மட்டும் பார்க்கலாம். குடியரசுத் தலைவர் மட்டும் பார்க்கலாம், அவங்களோட அதிகாரம், அவங்களோட அந்த பட்டியல் வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் துணை குடியரசுத் தலைவர், பிரதமர், மத்திய அமைச்சரவை, அதுக்கப்புறம் வந்து அட்டார்னி ஜெனரல், சிஏஜி, இதெல்லாம் அடுத்தடுத்து பார்க்கலாம். எல்லாமே வந்துடும். ஒன்றிய நிர்வாகம்னா இந்த 6 பேருமே வந்துடுவாங்க. 6 பேருமே படித்தே ஆகணும். ஓகே, குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர் தற்போது இருக்காங்க, ஜெகதீப் தன்கர். அதுக்கப்புறம் பிரதமர் நம்ம எல்லாருக்குமே தெரியும், நரேந்திர மோடி அவர்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மத்திய அமைச்சரவை. இதை வந்து 3 தான் பிரிச்சுருவாங்க. மத்திய அமைச்சரவை, கேபினட் அமைச்சரவை, அதுக்கப்புறம் ராஜாங்க அமைச்சரவை, அடுத்து இணை அமைச்சரவை. இந்த கேபினட் அமைச்சரவையில் தான் ரொம்ப முக்கியமான ஆட்கள் நிறையா இருப்பாங்க. யார் யார் அப்படின்னா நிர்மலா சீதாராமன் தற்போது. அப்போது நம்ம படிக்கணும் அப்படின்னா மத்திய நிதி அமைச்சர், உள்துறை அமைச்சர், வெளியுறவுத்துறை அமைச்சர்னு படிப்போம். இப்போ கரண்ட்டில் இருக்கிறத சொன்னோம் அப்படின்னா நிர்மலா சீதாராமன் சொல்லலாம், அதுக்கப்புறம் அமித்ஷா சொல்லலாம், இந்த மாதிரி வந்து ராஜ்நாத் சிங் சொல்லலாம், இவங்க எல்லாரையும் சொல்லலாம். இவங்க எல்லாருமே வந்து எதில் இருப்பாங்கன்னா கேபினட் அமைச்சரவையில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் ராஜாங்க அமைச்சரவை அப்படின்னு ஒன்று இருக்கும். 3வதாக இணை அமைச்சரவை அப்படின்னு இருக்கும். இந்த 3ஐயும் தான் என்ன சொல்லுவாங்கன்னா மத்திய அமைச்சரவை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து யார் அப்படின்னா அட்டார்னி ஜெனரல். அட்டார்னி ஜெனரல் தற்போது யார் அட்டார்னி ஜெனரலாக இருக்கா அப்படின்னா ஆர் வெங்கட்ரமணி. ஆர் வேங்கடரமணி. வெங்கட்ரமணி இல்லை, வேங்கடரமணி. வேங்கடரமணி புதுச்சேரியை சேர்ந்தவர். லாஸ்ட் இயர் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. இவங்க தான் இருக்காங்க. ஓகேவா? அடுத்தது சிஏஜி. சிஏஜியாக யார் இருக்கா அப்படின்னா கிரீஷ் சந்திர முர்மு அப்படின்றவர் இருக்கார். அவரோட நேம் என்ன தான் முர்முன்னு தான் வரும். கிரீஷ் சந்திர முர்மு. ஓகே, பார்த்தாச்சு, நேம் எல்லாமே பார்த்தாச்சு. இந்த வீடியோவில் குடியரசுத் தலைவர் மட்டும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குடியரசுத் தலைவர் வந்து நம்ம அரசின் தலைவர், இந்தியாவோட முதல் குடிமகன், இந்தியாவின் முதல் குடிமகன். அரசின் தலைவர் யார் அப்படின்னாலும் குடியரசுத் தலைவர் தான். ஓகேவா? அடுத்தது உங்களோட குடியிருப்பு பற்றி அடுத்து பார்த்துடலாம். அவங்களோட குடியிருப்பு பார்த்திங்கன்னா ராஷ்டிரபதி பவன் தான், டெல்லியில் இருக்குது. ராஷ்டிரபதி பவன் டெல்லியில் இருக்குது. அதோட தலைமை சிற்பி வந்து லூட்டைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லாண்ட்சீர் லூட்டைன்ஸ். அந்த லூட்டைன்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. தலைமை சிற்பி வந்து லூட்டைன்ஸ். ஓகே, டெல்லியில் இருக்குது ராஷ்டிரபதி பவன். இது பிரிட்டிஷ் காலத்து கட்டடம் தான் அந்த ராஷ்டிரபதி பவன் அப்படின்றது. அடுத்தது இந்தியாவோட வடக்கு அப்படியே மேப் எடுத்திங்கன்னா மேலே சிம்லாவில் ரிட்ரீட் கட்டடம் இருக்கும். இதுவும் குடியரசுத் தலைவரோட குடியிருப்பு தான், இருப்பிடம் தான். அடுத்தது தெற்கே இங்கே மேப்பில் கீழே பார்த்திங்கன்னா ஹைதராபாத்தில் ராஷ்டிரபதி பவன். அதுவும் அதோட பேரும் ராஷ்டிரபதி பவன் தான். இதில் தான் வந்து குடியரசுத் தலைவரோட இருப்பிடம், குடியிருப்பு. ஓகேவா? டெல்லியில் மோஸ்ட்லி டெல்லி தான் ராஷ்டிரபதி பவன். அடுத்து வடக்கு மேப்பில் மேலே பாருங்கள், சிம்லாவில் ரிட்ரீட் கட்டடம்.
எதுக்கு வந்து மேலே ஒரு குடியிருப்பும் கீழே ஒரு தெற்கு பகுதியில் ஒரு குடியிருப்பும் இருக்குது அப்படின்னா நம்ம நாட்டோட அந்த ஒற்றுமையை வந்து வெளிப்படுத்துகிறதா சொல்கிறாங்க. ஒன்று வடக்கிலும் மற்றொன்று தெற்கிலும் அமைந்துள்ளது. இது நாட்டின் ஒற்றுமையும் கலாச்சாரத்தையும் பறைசாற்றுகிறது. ஒற்றுமை தான், மேலே ஒன்று கீழே ஒன்று அப்படின்றதுனால ஒற்றுமையும் கலாச்சாரத்தையும் பறைசாற்றுகிறது இந்த குடியிருப்பு. ஜஸ்ட் இது எல்லாத்தையுமே பார்த்து வச்சுங்க. சிம்லாவில் எது, ஹைதராபாத்தில் எது, டெல்லியில் தெரியும். ஓகே, அவ்வளோதான். அடுத்து நம்ம உள்ளே போயிடலாம். ஆர்டிக்கல் 52 அவங்கள பற்றி சொல்கிற 61 வரையும் இருக்கும். 52 to 61 வரையும் முக்கியமான ஆர்டிகல்ஸ் மட்டும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 52, இந்தியாவுக்கு ஒரு குடியரசுத் தலைவர் இருந்தே ஆக வேண்டும் என கூறுவது 52. எப்போவுமே அந்த பதவி எப்படி இருக்கக்கூடாது, காலியாக இருக்கக்கூடாது. இப்போ சமீபத்தில் பார்த்துருப்பீங்க, ராம்நாத் கோவிந்த் இருக்கும்போது கரெக்டாக வந்து அப்படியே அவங்க கிளம்ப இவங்க வர அப்படின்ற மாதிரி எலெக்ஷன் வச்சுட்டாங்க. அந்த இடம் காலியாகவே இருக்கக்கூடாது. நாட்டின் உயர்ந்த குடிமகன், முதல் குடிமகன், அப்படி இருக்கும்போது அந்த பதவி காலியாக இருக்காது. அந்த பதவி காலியாக இருக்காது. அதான் இந்தியாவிற்கு ஒரு குடியரசுத் தலைவர் கட்டாயமாக இருக்க வேண்டும். ஒரு 2 குடியரசுத் தலைவருக்கு வாய்ப்பு இல்லை, 1 தான். அதே மாதிரி ஒரு குடியரசுத் தலைவர் 2 கண்ட்ரி அந்த மாதிரி எதுவும் இல்லை. அதான் கவர்னர் தான் 2 ஸ்டேட் பார்ப்பாங்க, அதெல்லாம் அங்கே தான். ஒரு குடியரசுத் தலைவர் இந்தியாவிற்கு கண்டிப்பாக இருக்க வேண்டும் என கூறுவது 52. அடுத்தது 53. இது பார்த்திங்கன்னா மத்திய அரசோட அனைத்து நிர்வாகத்தையுமே, மத்திய அரசின் அனைத்து நிர்வாகத்தையும் குடியரசுத் தலைவர் தான் செயல்படுத்துவார். ஒன்று அவர் செயல்படுத்துவார், இல்லை அவர் மூலம் வந்து மற்றவர்களை செயல்படுத்த சொல்லுவார். நேரடியாகவோ மறைமுகமாகவோ நிர்வாக நடவடிக்கை அனைத்தையுமே குடியரசுத் தலைவரே செயல்படுத்துகிறார். மத்திய அரசின் அனைத்து செயல்பாடுகளையும் குடியரசுத் தலைவர் நேரடியாகவோ மறைமுகமாகவோ செயல்படுத்துகிறார். நேரடியாகவோ நிர்வாக அதிகாரங்களை நேரடியாகவோ மறைமுகமாகவோ செயல்படுத்துகிறார். அதான் 53. அடுத்தது 54. நம்மளாம் ஓட்டு போடுறோம்? இல்லை, நம்ம ஓட்டு போட மாட்டோம். நம்ம அனுப்புகிற அவங்கள தான் என்ன சொல்லுவோம்னா நம்மளோட பிரதிநிதி. அதனால் அவங்களோட நேம் என்னதான், பிரதிநிதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. மக்களின் பிரதிநிதிகள் மூலம் மறைமுக தேர்வு செய்யப்படுகிறார் குடியரசுத் தலைவர். 54. மறைமுக தேர்தல் மூலம், நேரடியான தேர்தல் அல்ல. நம்ம ஓட்டு போடுறது இல்லை, நம்ம அனுப்புன. இப்போ தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா 234 தொகுதிக்குமே நம்ம தான் ஓட்டு போட்டிருக்கோம். ஒவ்வொரு தொகுதியில் இருக்க மக்கள் வந்து ஓட்டு போட்டு அனுப்பியிருப்பாங்க. அவங்க தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அங்கே வந்து அதே மாதிரி லோக்சபா எலெக்ஷன் ஒரு 2-3 மாதத்தில் வரும், அப்பையும் ஓட்டு போடுவோம். அவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா மறைமுக தேர்தல் மூலம் குடியரசுத் தலைவரை தேர்வு செய்கிறார். அவங்க எல்லாரும் ஓட்டு போடுறத அடிப்படையில் தேர்வு செய்யப்படுவாங்க. அதுதான் 54. அடுத்தது வாக்காளர் குழுமம்னு ஒரு டீம் இருக்கும். இப்போ நான் சொன்னேன் மறைமுக தேர்தல் மட்டும்தான் சொன்னேன். ஆனால் அந்த மறைமுக தேர்தலில் யாரெல்லாம் ஓட்டு போடலாம் அதுதான் வாக்காளர் குழுமம். இதுதான் 55. இது ஒன்று முக்கியமான ஒன்று, இந்த 55 வாக்காளர் குழுமம் 55. ஸோ இதனால் நோட் பண்ணிக்கங்க. இந்த வாக்காளர் குழுமம், அது பேர்லேயே இருக்குது குழுமம் அப்படின்னு ஒரு டீம். அதில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் ஓட்டு போட முடியும். அந்த 54 மறைமுக தேர்தல்னு சொன்னோன்னா அதில் ஓட்டு போடுறது யார் ஓட்டு போடுவா, இந்த குழுமம், அந்த வாக்காளர் குழுமத்தில் இருக்கவங்க தான் ஓட்டு போடுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு யார் அப்படின்னா லோக்சபா மற்றும் ராஜ்யசபாவில் தேர்வு செய்யப்பட்ட உறுப்பினர்கள், தேர்ந்தெடுக்கப்பட்ட, நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் தேர்ந்தெடுக்கப்பட்ட. ஏன்னா லோக்சபாவில் பார்த்தீங்கன்னா 2 பேரை வந்து குடியரசுத் தலைவர் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. பட் இது 104வது சட்டத்திருத்தம் 2019 தூக்கிட்டாங்க. அது 2019 தான் அது இல்லை. 2019 தான் நீங்கள் யாரையும் வந்து நேரடியாகலாம் நியமனமே பண்ண வேணாம், தேவை இல்லைன்னு சொல்லிட்டு இங்கே சட்டப்பேரவையிலையும் ஒரே ஒருத்தவங்கள ஆளுநர் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதான் ஆங்கிலேய இந்தியர் தான், அதில் வந்து ஆங்கிலேய இந்தியர் தான் வருவாங்க. பட் அதை என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்போது இந்த 104வது சட்டத்திருத்தத்தில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ஒரு முறையே வேண்டாம். ஆங்கிலேய இந்தியரை அங்கே ஒரு 2 பேர், இங்கே ஒருத்தரை வந்து நியமனம் பண்ணிட்டாங்க. அது தேவையே இல்லைன்னே தூக்கிட்டாங்க. லோக்சபாவில் 2, இங்கே சட்டப்பேரவையில் ஒரே ஒருத்தர். அது இப்போ இல்லை. ஸோ ஓகே, அவங்கெல்லாம் ஓட்டு போட மாட்டாங்க. அப்படி அவங்கள நியமனமே செஞ்சாலும் அவங்க யார் பண்ண மாட்டாங்க, குடியரசுத் தலைவர் தேர்தலில் ஓட்டு போட மாட்டாங்க. நம்ம தேர்ந்தெடுத்து அனுப்புகிற பாருங்க, தேர்வு செய்யப்பட்ட அவங்க மட்டும்தான்.
நம்ம ஓட்டு போட்டு அனுப்புனவங்க தான் தேர்வு செய்யப்பட்ட அப்படின்ற லிஸ்ட்டு கீழே வருவாங்க, அவங்க ஓட்டு போடுவாங்க. லோக்சபா மற்றும் ராஜ்யசபாவில் தேர்வு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் ஓட்டு போடுவாங்க. அடுத்தது, இங்கே நம்ம மாநிலத்தோட சட்டப்பேரவை, நம்ம தமிழகத்தை பொறுத்தளவு சட்டப்பேரவை மட்டும்தான் இருக்குது. அப்போ அந்த சட்டப்பேரவையில் இருக்க 234 உறுப்பினர்களும் ஓட்டு போடுவாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற, நான் தமிழ்நாட்டை மட்டும் சொல்கிறேன், மற்ற அனைத்து மாநிலங்களும், இந்தியாவில் உள்ள 28 மாநிலங்களில் இருந்தும் தேர்வு செய்யப்பட்ட சட்டப்பேரவை மற்றும் சட்ட மேலவை உறுப்பினர்கள் ஓட்டு போடுவாங்க. நம்ம தமிழ்நாட்டில் சட்ட மேலவை இல்லை. 1986 நவம்பரில் தூக்கிட்டாங்க. எம்ஜிஆர் சிஎம்மாக இருந்திருப்பாங்க. அப்போ சட்ட மேலவையே வேண்டாம், அது ஒரு பெரிய கதை இருக்கும். ஓகேவா? அந்த ஒரு பிரச்சனை கீழே வந்து எம்ஜிஆர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, வேண்டாம் இதே தேவையில்லை அப்படின்ட்டு ஒரு தீர்மானம் கொண்டு வந்து சட்ட மேலவையவே தூக்கிட்டாங்க. ஓகே, இதெல்லாம் நியூஸ் பேப்பர் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா, அந்த சட்டம் மேலவை தமிழ்நாட்டில் தூக்கப்பட்ட அன்று அதுக்கான ஏன் தூக்குனாங்க அப்படின்ற கதையவே நியூஸ் பேப்பரில் கொடுப்பாங்க, தெரிஞ்சுக்கலாம். ஸ்கூல் புக்கில் அது எங்கேயும் இல்லை, தெரிஞ்சுக்கலாம் நியூஸ் பேப்பர்லேருந்து. சரி, ஓகே, அது இல்லை. ஆனால் தமிழகத்தில் சட்டப்பேரவை இருக்குது, அங்கேருந்து போகிறவங்க இந்த வாக்காளர் குழுமத்தில் இடம்பெற்று ஓட்டு போடுவாங்க. சரி, ஓகே, வேறு யாரெல்லாம் போடுவா அப்படின்னா, இந்த இதை சொல்லிடுறேன். டெல்லி ஒன்று, டெல்லி. அடுத்தது புதுச்சேரி. இதுவரைய டெல்லி மற்றும் புதுச்சேரியில் மட்டும்தான் என்ன இருக்குன்னா, சட்டப்பேரவையோடு கொண்ட சட்டப்பேரவை இருக்கிற யூனியன், சட்டப்பேரவை கொண்ட யூனியன், இங்கே இருக்கிற தேர்வு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் போய் ஓட்டு போடுவாங்க. டெல்லி மற்றும் புதுச்சேரி இதுவரை, டெல்லி மற்றும் புதுச்சேரியில் இருந்தவங்க இதுவரை போனாங்க. இன்னும் யார் போவா? ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருந்தும் போவாங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர்லேருந்து ஏன் போகிறாங்க? ஏன்னா அங்கேயும் சட்டப்பேரவையோடு கொண்டு அது யூனியன், சட்டப்பேரவை இருக்கிற யூனியனில் இருந்து மட்டும்தான். ஏன்னா சட்டப்பேரவை இருக்கிற யூனியனில் தான் நம்ம ஓட்டு போட முடியும். இப்போ லடாக் எடுத்துக்கங்க, அங்கே சட்டப்பேரவையே இல்லை, அங்கே சட்டப்பேரவை இல்லை. அங்கே என்ன இருக்குது? உள்ளாட்சி தேர்தல் மட்டும்தான் நடக்கும். அங்கே உள்ளாட்சி தேர்தல் மட்டும்தான் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓகே, அது தேவையில்லை, லடாக் தேவையில்லை. பட் ஜம்மு அண்ட் காஷ்மீர் பார்த்திங்கன்னா அங்கே சட்டப்பேரவை இருக்குது. இதுவரையே ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இன்னும் எலெக்ஷன் அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணலை. ஜம்மு அண்ட் காஷ்மீரை யூனியனை அனௌன்ஸ் பண்ணதே 2019, 20 தான் 2019 தான், 2019 சொல்லலாம். அதனால் இன்னும் அங்கே எலெக்ஷன் நடக்கலை. எலெக்ஷன் நடந்ததுக்கு அப்புறம் அங்கே தேர்வு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் எங்கே போவாங்க? இந்த வாக்காளர் குழுமத்துக்கு போவாங்க. பட் இப்போ இது தேவையில்லை. கரண்ட் அஃபேர்ஸ் அடிப்படையில் ஜம்மு அண்ட் காஷ்மீரையும் சேர்த்துக்காங்க, ஏன்னா அங்கேயும் சட்டப்பேரவை இருக்குது. இதுவரையே யார் போய்கிட்டு இருந்தா அப்படின்னா, டெல்லி மற்றும் புதுச்சேரி யூனியன்லேருந்து போய் ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ ஓகே, அவ்வளோதான். இவங்க மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க? இந்த வாக்காளர் குழுமத்தில் இடம்பெற்று ஓட்டு போடுவாங்க. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விதி 56. அவரோட பதவி காலம் 5 ஆண்டு இருப்பாங்க. 5 இயர்ஸ் தான், 5 ஆண்டு இருக்கலாம். பட் திரும்பவும் தேர்வு செய்யப்படலாம். இப்போ ராம்நாத் கோவிந்த் இருந்தாங்க அப்படின்னா திரும்பவும் அவங்கள செலக்ட் பண்ணியிருக்கலாம். பட் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ஓட்டுன்னு சொல்லலாம். ஆக்சுவலாக அது கொஞ்சம் அரசியல் மாதிரி இருக்கும். இப்போ செலக்ட் பண்ணியிருக்கவங்களாம் ஃபுல்லாக வந்து ஒடிஷா மாநிலத்தை சேர்ந்த அந்த ஓட்டு தான். சாந்தல் பழங்குடியினர் தான் அந்த அம்மா. அவங்களோட ஓட்டு ரொம்ப முக்கியம் அப்படின்றதுனால என்ன பண்ணிட்டாங்க, அவங்கள வச்சுட்டாங்க, அவங்கள வந்து செலக்ட் பண்ணிட்டாங்க. அவங்க பிஜேபி தான். ஸோ ஓகே, அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா 5 ஆண்டு காலம் இவங்களுக்கு. ஸோ நமக்கு அரசியல் தேவையில்லை, இதை மட்டும் பார்க்கலாம். அரசு தான் தேவை, அரசியல் தேவையில்லை பாலிட்டியை பொறுத்தளவு. அரசு பதவிக்காலம் பார்த்தீங்க அப்படின்னா 5 ஆண்டுகள் பதவிக்காலம். 5 ஆண்டுகள் பதவிக்காலம் மறு நியமனத்திற்கு உட்பட்டவர்கள் தான். திரும்பவும் அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வரலாம், அந்த மாதிரி வேட்பு மனு தாக்கல் செய்யும்போது என்ன பண்ணணும், குறைந்தபட்சம் 50 உறுப்பினர்கள் முன்மொழிய வேண்டும், 50 உறுப்பினர்கள் வழிமொழிதல் வேண்டும், அவசியம். 50 உறுப்பினர்கள் முன்மொழிதல் வேண்டும், 50 உறுப்பினர்கள் வழிமொழிதல் வேண்டும், அது அவசியம். வேட்பு மனு அவங்க தாக்கல் செய்வாங்க. அப்போ கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் அவங்கள என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த வேட்புமனு அவங்களால தாக்கல் செய்ய முடியும். அதே மாதிரி ஆர்பிஐயில் 15,000 அவங்க என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா டெபாசிட் பண்ணியிருக்கணும். 15,000 என்ன பண்ணியிருக்கோன்னா டெபாசிட் பண்ணியிருக்கணும். இதெல்லாம் வந்து இந்த தினேஷ் கோஸ்வாமி கமிட்டி சொல்லியிருக்கோம். தேர்தல் ஆணையத்தில் படிச்சிருப்பீங்களா, தினேஷ் கோஸ்வாமி கமிட்டி, அவங்க தான் சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பாக 15,000 அவங்க வைப்பு நிதி செலுத்த வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் 6ல் 1 பங்கு வாங்கலை அப்படின்னா அந்த 15,000 ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க.
6ல் ஒரு பங்கு இவங்க ஓட் வாங்கிட்டாங்க. அந்த வேட்புமனு தாக்கல் செஞ்சுருப்பாங்களா குடியரசுத் தலைவராக. ஏன்னா இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 2 கட்சி தான் இருக்குது, காங்கிரஸ் பிஜேபின்னு 2 பேர் தான் வந்து 2 பேர் தான் வந்து போட்டியிடுறாங்க. அதனால் இப்போல்லாம் அந்த பிரச்சனை வராது. 6ல் ஒரு பங்கு கண்டிப்பாக வாங்கிடுவாங்க. அப்படி 6ல் ஒரு பங்கு வாங்கலை அப்படின்னா அவங்க டெபாசிட் பண்ண 15,000 திரும்ப கொடுக்க மாட்டாங்க. ஓகே, பதவிக்காலமும் பார்த்தாச்சு. பதவிக்காலம் வந்து 5 ஆண்டுகள் பார்த்தாச்சு. மறு நியமனத்திற்கு உட்பட்டவர் தான், மறு நியமனத்திற்கு உட்பட்டவர். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பதவிக்காலம் முடிந்த பின்னும் மீண்டும் தேர்வு செய்யப்படலாம். அதான் 57 சொல்லலாம். 57 அந்த மறு நியமனத்திற்கு உட்பட்டவர் அப்படின்றது தான் ஆர்டிக்கல் 57 சொல்லுது. அதே மாதிரி குடியரசுத் தலைவர் என்ன பண்ணலான்னா பதவி நீக்கமும் செய்யலாம். அதை அடுத்து பார்ப்போம். 61 இருக்குது. இதுவரையும் நம்ம இந்தியாவில் செஞ்சதில்லை. பட் பதவி நீக்கம் அவங்கள கண்டிப்பாக செய்யலாம். அவங்க ஒரு குற்றம் அரசியலமைப்பை மீறினாங்கன்னா பண்ணலாம். ஆனால் அதெல்லாம் நம்ம இதுவரையும் பண்ணதில்லை. ஆனால் பாருங்கள், எத்தனை முறை வேண்டுமானாலும் நம்ம அவங்கள குடியரசுத் தலைவராக தேர்வு செய்யலாம் நம்ம இந்தியாவை பொறுத்தளவு. ஆனால் அமெரிக்காவில் அப்படி இல்லை. அமெரிக்காவில் ஒரு நபர் 2 தடவை தான் வந்து இருக்க முடியும். 2 தடவைக்கு மேலெல்லாம் இருக்க முடியாது. ஆனால் நமக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ராஜேந்திர பிரசாத் இருக்காங்க, 2 தடவை இருந்திருப்பாங்க. 2 தடவைக்கு மேலே அமெரிக்காவில் இருக்க முடியாது. நம்ம இந்தியாவில் இருக்கலாம். அடுத்தது 58 தகுதிகள். 58 என்ன சொல்லுது அப்படின்னா அவங்களுக்கான தகுதி என்னென்ன தகுதி இருக்கணும் அப்படின்னா அந்த ஏஜ் தான். ஓகேவா, ஏஜ் தான் சொல்லலாம். 35 வயது. முதல்ல இந்திய குடிமகனாக இருக்கணும். வெளிநாட்டிலேருந்து வந்தவங்களுக்கெல்லாம் இல்லை, இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும் ஃபஸ்ட்டு. அடுத்து 2வது பார்த்திங்கன்னா 35 வயது கடந்தவராக இருக்க வேண்டும். 35 வயதுக்கு மேற்பட்டவராக இருக்கணும். அதான் நிறைவு செஞ்சுருக்கணும். அப்போ 36 37 அந்த இதில் இருக்கணும். அடுத்து முக்கியமான ஒன்று, லோக்சபா உறுப்பினர் ஆவதற்கான தகுதி தான் இருக்கணுமே தவிர லோக்சபா உறுப்பினராகவே போய் இருக்கக்கூடாது. லோக்சபா உறுப்பினர் ஆவதற்கான தகுதி நல்லா பாருங்கள், நான் வித்தியாசத்தோடய சொல்லிடுறேன். லோக்சபா உறுப்பினர் ஆவதற்கான தகுதி மட்டும்தான் இவருக்கு இருக்கணும். லோக்சபா உறுப்பினராகவே இவர் இருந்தார்னா வச்சுக்கோங்க, அவரெல்லாம் வந்து நாட் குவாலிஃபைடு, அவரெல்லாம் செலக்ட் பண்ண மாட்டாங்க. லோக்சபா உறுப்பினராக இருக்கான தகுதி மட்டும்தான் இருக்கணும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. அடுத்தது ஏஜ். ஆதாயம் தரும் வேறு எந்த வேலையும் அவர் பார்க்கக்கூடாது. குடியரசுத் தலைவராக இருக்கிறவங்க ஆதாயம் தரும் வேறு எந்த வேலையிலுமே இருக்கக்கூடாது. அடுத்தது 59 சில நிபந்தனைகளும் உண்டு. என்ன அப்படின்னா அதான் சொன்னனே, லோக்சபா ராஜ்யசபாவில் ஒரு உறுப்பினராக இருக்கவே கூடாது. அதான் நிபந்தனை. உறுப்பினராக இருந்தாலும் அங்கே வந்து குடியரசுத் தலைவரெல்லாம் வேட்புமனு தாக்கல் செய்ய முடியாது. அதுதான் நிபந்தனை அப்படின்றது 59. 2 அவையிலையுமே வந்து உறுப்பினராக இருக்கக்கூடாது, ஆதாயம் தரும் எந்த பதவியிலையும் இருக்கக்கூடாது. அவ்வளோதான். அடுத்தது 60 அதே மாதிரி அந்த ராஷ்டிரபதி பவனில் தான் அவங்க தங்கணும் அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு நிபந்தனை தான். ஓகேவா, வீட்டில் போய் தங்கக்கூடாது. ஓகே, பக்கத்துலேயே டெல்லியிலே என் பக்கத்துலேயே என் வீடு இருக்குது, வாய்ப்பே இல்லை, அங்கே தான் இருக்கணும். அதெல்லாம் அவங்களோட நிபந்தனை தான். ஓகே, அடுத்து 60 முக்கியம் இல்லை, 61 பார்க்கலாம். 61 பார்த்தீங்க அப்படின்னா இவங்களை தகுதி நீக்கம் செய்யலாம். இதுவரையும் இந்தியாவில் இது நடந்தது இல்லை அப்படின்றதுனால நமக்கு அவ்வளவா இது தெரியாது. பட் தகுதி நீக்கம் அவங்களுக்குமே உண்டு. நம்மளோட அரசியலமைப்பு எழுதின மேதைகள் பார்த்திங்கன்னா அனைத்திற்குமே இடம் அளித்துள்ளன. இதே இடத்துல 61 அவங்கள தகுதி நீக்கம் செய்ய முடியாதுன்னு சொல்ல 361 1 வந்து எந்த நீதிமன்றமும் குடியரசுத் தலைவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கவே முடியாது. அதுக்கு அதிகாரம் இல்லை, நீதிமன்றத்திற்கே அதிகாரம் இல்லை. அதுவும் இருக்குது உங்களுக்கு வந்து அதுதான் சொல்லுவாங்க, நம்மளோட அரசியலமைப்பு மிகவும் நீண்ட எழுதப்பட்ட அரசியலமைப்புன்னு சொல்லுவாங்க. ரொம்ப தெளிவாக எழுதியிருக்காங்க. சரி, ஓகே. அது காலத்திற்கு ஏற்ப இப்போ திருத்தம் செஞ்சுட்டு தான் இருக்காங்க, சின்ன சின்ன திருத்தங்கள். 61 வந்து தகுதி நீக்கம். அப்படி தகுதி நீக்கம் அவங்கள செய்யும்போது 14 நாட்களுக்கு இதுவரையும் பண்ணதில்லை. சப்போஸ் பண்ணாங்க அப்படின்னா 14 நாட்களுக்கு முன்னையே அவங்கள்ட்ட அனௌன்ஸ் பண்ணியிருக்கணும். 14 நாட்களுக்கு முன்பே அவங்கள்ட்ட என்ன பண்ணணும், அனௌன்ஸ் பண்ணிடணும், நாங்கள் தகுதி நீக்கம் உங்களை செய்ய போகிறோம் அப்படின்றத ஜஸ்ட் அவங்கள்ட்ட வந்து முன்னறிவிப்பு கொடுக்கணும். 14 நாட்களுக்கு முன்னையே முன்னறிவிப்பு கொடுக்கணும். அதே மாதிரி மொத்த அவையின் உறுப்பினர்களில் அந்த சிறப்பு பெரும்பான்மைன்னு சொல்லுவாங்க, 2/3 அது தேவை. ஆனால் இந்த தகுதி நீக்கம் ஃபஸ்ட்டு கொண்டு வரும்போது ஏதாவது ஒரு அவையில் கொண்டு வரலாம். லோக்சபாவிலையும் கொண்டு வரலாம், ராஜ்யசபாவிலையும் கொண்டு வரலாம். ஏன் தகுதி நீக்கம் பண்ணுறாங்க? அரசியலமைப்பை மீறின ஒரு காரணத்திற்காக தான் பண்ண முடியும், வேறு எதுக்காகவும் பண்ண முடியாது. ஒரு நாள் லீவு போட்டாங்கன்றதுக்காக பண்ண முடியுமா? இல்லை. எதுக்காக தான் பண்ண முடியும்? அரசியலமைப்பை மீறினாங்க அப்படின்னா தான் பண்ண முடியும். அரசியலமைப்பில் சொல்லப்பட்டுள்ள சில
ரூல்ஸை மீறினாங்க, பிரேக் பண்ணாங்க அப்படின்னா இவங்கள அந்த குற்றச்சாட்டிற்காக பாராளுமன்றத்தில் ஏதாவது ஒரு அவையில் அவங்களுக்கு எதிராக அதை வந்து குற்றச்சாட்டை கொண்டுட்டு வரலாம். ஓகேவா? அப்படி கொண்டு வரும்போதே அந்த அவையின் உறுப்பினர்களை 4/1 பேரோட கையெழுத்து தேவை. சைனோட தான் கொண்டு வர முடியும். கொண்டு வராங்களா 2 அவையில் ஒரு அவையில் தான் கொண்டு வருவாங்க. ஸ்டார்டிங் கொண்டு வரும்போது ஒரு 4/1 சைனோட கொண்டு வரணும். அதுக்கப்புறம் 14 நாட்களுக்கு முன்னே அனௌன்ஸ் பண்ணிடணும் நாங்கள் அந்த மாதிரி கொண்டு வர போகிறோம் அப்படின்னா. அதன் பிறகு 2/3 மெஜாரிட்டியில் மொத்த அவையின் உறுப்பினர்கள் 3/2 ஆதரவோடு 3/2 உறுப்பினர்கள் ஆதரவோடு மசோதா தேர்ச்சி செய்யப்பட்டு அடுத்த அவைக்கு செல்லும். அங்கேயும் லோக்சபாவில் இப்போ கொண்டு வராங்கன்னா அங்கேயும் 2/3 வேணும், ராஜ்யசபாவுக்கு அனுப்புவாங்க அங்கேயும் 2/3 வேணும். அதுக்கப்புறம் தான் இவங்களை பதவி நீக்கம் செய்ய முடியும். ஓகேவா? இதுவரையும் அதெல்லாம் நடந்ததில்லை. ஓகே, அடுத்தது வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா அதுவும் பார்க்கலாம். இது பக்கத்துலேயே நான் அந்த ஆர்டிகல்ஸ் எழுதி வச்சுருக்கேன். இதே போலவே நீங்களும் எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இதை அப்படியே எழுதி வச்சுருக்கேன். இப்போ வந்து அதிகாரம்னு போடுங்க. நிர்வாக அதிகாரம், சட்டமன்ற அதிகாரம், நிதி அதிகாரம், நீதி அதிகாரம். ஆக்சுவலாக இது குரூப் 2 மெயின்ஸ்லேயுமே ஒரு இம்பார்ட்டன்ஸ் சொல்லலாம். ஏன்னா பாலிட்டி அங்கேயும் இருக்கும். அங்கே கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அங்கேயும் இருக்குது. குரூப் 1லேயுமே இருக்குது. சரி, ஓகே. இப்போ பாருங்கள், இப்போ இந்த நிர்வாக அதிகாரம் இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அது பக்கத்தில் 77ன்னு போட்டு வச்சுருக்கேனா, அதை நீங்களும் போட்டு வச்சுங்க. இந்திய அரசின் அனைத்து நிர்வாக செயல்பாடுகளும் குடியரசுத் தலைவரின் பெயர்லேயே செயல்படும். குடியரசுத் தலைவரோட பேரில் தான் எல்லாத்தையுமே செயல்படுத்தணும். அதுதான் 77. இது நமக்கு ஸ்கூல் புக்கில் இருக்குது. ஸ்கூல் புக்கில் 10th புக்கில் அந்த ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மத்திய அரசின் ஒவ்வொரு நிர்வாக நடவடிக்கையும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஒவ்வொரு நிர்வாக நடவடிக்கையும் குடியரசுத் தலைவரின் பேரில் தான் மேற்கொள்ள வேண்டும். அதான் 77. குடியரசுத் தலைவரோட பேரை யூஸ் பண்ணி மட்டும்தான். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், என்ன அப்படின்னா, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த G20 மாநாடு நடந்துச்சு. G20 மாநாடு தான் நினைக்கிறேன். ஆமாம், அதுக்கு வெளிநாடுகளுக்கு ஒரு இன்விடேஷன் மாதிரி, அது இன்விடேஷன் சொல்ல முடியாது, அது ஒரு கார்டு மாதிரி ஒன்று அனுப்பியிருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவரோட பேரில் தான் அதை அனுப்பியிருப்பாங்க. குடியரசுத் தலைவரோட போட்டா இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சர்ச்சை வந்துச்சு. ஆனால் குடியரசுத் தலைவரோட பேரோட தான் மத்திய அரசு அப்படின்னு சொல்லி குடியரசுத் தலைவரோட அதில் தான் பாரதம்ன்ற பேர் அந்த தடவை யூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்திய கவர்மெண்ட்ன்றது பதிலாக பாரதம்ன்றதை யூஸ் பண்ணுவாங்க. வெளிநாடுகளுக்கு ஒரு அழைப்பாக இருக்கட்டும், என்னவா இருந்தாலும் அது யாருடைய பேரில் தான் அங்கே போகும்? குடியரசுத் தலைவரோட பேரில் தான் போகும். அதான் கொடுத்துருக்காங்க 77. நிர்வாக நடவடிக்கையில் இது ஒரு முக்கியமான ஒரு நிர்வாக நடவடிக்கை. அதுக்கப்புறம் ஒரு நிர்வாக நடவடிக்கை, இது தெரிஞ்சதான். இப்போ பிரதமரை அப்பாயின்மெண்ட் பண்ணணும்னா யார் பண்ணுவா? குடியரசுத் தலைவர் தான் பண்ணுவாங்க. அது அவங்களோட நிர்வாக அதிகாரம் தான், பிரதமர். அதுக்கப்புறம் பாருங்கள், உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகள். ஓகேவா? அடுத்தது அட்டார்னி ஜெனரல். இப்போ இருக்கார்ல வெங்கடரமணி, சாரி அவர் பேர் வேங்கடரமணி அட்டார்னி ஜெனரல், அவரை அப்பாயின்மெண்ட் பண்ணுறதும் இவங்க தான். அடுத்தது சிஏஜி முர்மு அப்படின்றவர் இருப்பார், சந்துரு முர்மு. அவருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் யூபிஎஸ்சி தலைவரும் இவங்க தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க, அவங்களோட உறுப்பினர்களையும் இவங்க தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி எலெக்ஷன் கமிஷன் 3 பேர் இருக்காங்களா, 3 பேருமே ஆமாம் தலைமை ஆணையரை தான் கொடுத்துருக்காங்க. தேர்தல் ஆணையத்தோட மொத்தமே தேர்தல் ஆணையத்தில் 3 பேர் தானே, தலைமை தேர்தல் ஆணையரை மட்டும்தான் இவங்க அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. மொத்தமே தேர்தல் ஆணையத்தில் 1+2 தான். ஒரு தலைமை தேர்தல் ஆணையர், 2 ஆணையர்கள் இருப்பாங்க. அவங்கள வந்து அப்பாயின்மெண்ட் தலைமை தேர்தல் ஆணையரை வந்து நியமனம் செய்வது குடியரசுத் தலைவர் தான். யூபிஎஸ்சியோட தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமனம் செய்கிறது இவங்க தான். அதே மாதிரி அனைத்து மாநில ஆளுநர்களை நியமனம் செய்கிறதும் குடியரசுத் தலைவர் தான். அனைத்து மாநில ஆளுநர்களை நியமனம் செய்வதும் இவங்க தான். அதுக்கப்புறம் மத்திய நிதி தலைவர், அதான் ஆர்டிக்கல் 280ன்னு சொல்லுவாங்க, மத்திய நிதி ஆணைய தலைவர் 280. அதன் கீழே வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. இப்போ யார் இருக்கா நிதி ஆணையத்திற்கு? ஸோ இந்த நிதி அதிகாரத்தில் பார்க்கலாம், அங்கே எழுதி வச்சுருக்கேன். ஸோ இங்கே தேவையில்லை. இங்கே நிர்வாக அதிகாரத்தில் 77 மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 77 ப்ளஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க, யாரெல்லாம் இவங்க நியமனம் பண்ணுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு முக்கியமான ஒன்று நான் எழுதலை, 340 போட்டுக்கோங்க.
40 போட்டுக்கோங்க. அடுத்தது 236 ஆர்டிகல்னு எழுதிக்கோங்க. இது எல்லாமே அவங்களோட நிர்வாக அதிகாரத்துக்கு கீழே வரும். ஃபஸ்ட்டு 77 வந்து அவங்களோட பேரில் தான் எல்லாமே பண்ணுறாங்க அப்படின்றது. 340 என்ன அப்படின்னா, தாழ்த்தப்பட்ட பழங்குடியின மற்றும் பிற்படுத்தப்பட்ட இன மக்களின் நிலை ஆராய ஆணையத்தை, ஒரு ஆணையம், ஒரு கமிஷனை வந்து இவங்க தான் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. இவங்களோட நிலை பற்றி ஆராயுங்க. இப்போ சமீபத்தில் கடைசியாக பார்த்தீங்கன்னா, இது கரண்ட் அஃபேர்ஸ், ரோஹிணி ஆணையம்னு ஒரு ஆணையத்தை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. 2017 நினைக்கிறேன். ஆமாம், 2017 அக்டோபர்லேயே அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ 2023 ஜூலையில் இவங்க சப்மிட் பண்ணுறதா சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த ஒரு ஆணையம் பற்றி நியூஸ் பேப்பரில் நான் பார்க்கவே இல்லை. 2023 ஜூலையில் ஜூலைக்கு முன்னாடியே வந்து சொல்லியிருந்தாங்க இந்த ஆணையம் ஜூலையில் ரிப்போர்ட்டை கொடுத்துருவாங்க அப்படின்னு. சரி, எதுக்காக இந்த ஆணையம் அப்படின்னு சொல்லிடுறேன். ஆனால் 340 கீழே தான் இந்த ஆணையத்தை வந்து குடியரசுத் தலைவர் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க, உருவாக்கியிருப்பாங்க, அமைச்சிருப்பாங்க. இது எதுக்கு அப்படின்னா, ஓபிசி மத்திய அரசில் அந்த மத்திய அரசின் கீழ் ஓபிசியில் ஒரு 27% ரிசர்வேஷன், 27% இடஒதுக்கீடு வழங்கப்படுது. இது சரியாக எல்லாருக்கும் போய் சேருதா, இல்லை சிலர் மட்டும் எடுத்துக்கிறாங்களா, இதில் வந்து இது சரியாக செயல்படுதா அப்படின்றத ஒரு ஆய்வு பண்ணுவதற்காக தான் இந்த ரோஹிணி ஆணையம் 2017 அமைக்கப்பட்டு இப்போ வரைய அப்படியே ரன் ஆகிக்கிட்டே இருக்குது. இன்னும் சப்மிட் பண்ணதான் இல்லை, நியூஸ் பேப்பரில் எதுவும் வரல. சரி, ஓகே. அது 340 கீழே தான். அது அவங்களோட நிர்வாக நடவடிக்கை, குடியரசுத் தலைவரோட நிர்வாக நடவடிக்கை. இது எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ். 340 கீழே தான் இந்த ரோஹிணி ஆணையம் 2017 குடியரசுத் தலைவர், அப்போது குடியரசுத் தலைவர் நிர்வாக அதிகாரத்தின் கீழ் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. நிர்வாக அதிகாரத்தின் கீழ் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இதுவும் நிர்வாக அதிகாரம் தான். அடுத்தது 263. அதென்ன 263னா, மாநிலங்களுக்கு இடையான குழு அமைக்கிறது. மாநிலங்களுக்கு இடையான குழு அமைக்கிறது, இதை பற்றி சொல்கிற ஆர்டிகல் 263. இதை அமைக்கிறது யார் தான்? குடியரசுத் தலைவர் தான் அமைப்பாங்க. இதுவும் அவங்களோட நிர்வாக அதிகாரத்தின் கீழே போகுது. நீங்கள் நிர்வாக அதிகாரத்தின் கீழே நான் சொன்ன கதையெல்லாம் கேட்டு வச்சுக்கோங்க. பட் நீங்கள் நோட்ஸ் எடுக்க வேண்டியது என்ன தான், ஆர்டிகல் 77, ஆர்டிகல் 340, ஆர்டிகல் 263 இதை மட்டும் எழுதி வச்சுட்டு. ஏன்னா நோட்ஸ் அப்படின்றது சின்னதாக வந்து கின்ஸ் தான், சின்ன சின்னதாக எழுதி வச்சுக்கணும். இதை பார்க்கும்போது உங்களுக்கு இந்த ஆர்டிக்கல் ஞாபகம் வரணும். 77 நிர்வாக நடவடிக்கை அனைத்தும் குடியரசுத் தலைவர் பேரில் எடுக்கப்படும். அடுத்தது 340 ஒரு தாழ்த்தப்பட்டோர் அவங்களோட நிலை பற்றி ஆய்வு செய்வதற்காக குடியரசுத் தலைவர் ஒரு ஆணையத்தை அமைக்கலாம். இது வந்து நீதிபதி தான், ஓய்வு பெற்ற நீதிபதி ரோஹிணி தான். அதான் யாரோ அந்த ஒரு டீம் ஃபார்ம் பண்ணலாம், ஒரு 3 பேரோ 2 பேரோ எத்தனையோ பேர் இருக்க மாதிரி ஒரு டீமை வந்து குடியரசுத் தலைவர் வந்து கிரியேட் பண்ணலாம். அதான் 340 ஃபுல்லாக வந்து. இது எதற்காக அப்படின்னா, தாழ்த்தப்பட்டோர் அவங்கள பற்றி, பழங்குடியினர், தாழ்த்தப்பட்டோர், பிற்படுத்தப்பட்டோர் அவங்கள பற்றி ஆய்வு செய்வதற்காக ஒரு ஆணையத்தை உருவாக்கலாம். அடுத்தது 263 மாநிலங்களுக்கு இடையான சுமூகமான உறவை மேற்கொள்வதற்கு, 2 மாநிலம் சண்டை போட்டுக்காமல் சச்சரவு இல்லாமல் இருக்கிறதுக்கான ஒரு இதுதான் 263. அதை அப்பாயின்மெண்ட் பண்ணுறது குடியரசுத் தலைவர் தான். அடுத்தது சட்டமன்ற அதிகாரம். சட்டமன்ற அதிகாரம் பார்த்திங்கன்னா, ஆக்சுவலாக இந்த குடியரசுத் தலைவரே இந்த மத்திய நிர்வாகத்திலேயே வந்து குடியரசுத் தலைவரோட ஆர்டிகல்ஸோ அதுதான் அதிகமாக இருக்கும். துணை குடியரசுத் தலைவராக இருக்கட்டும், பிரதமராக இருக்கட்டும், அதெல்லாம் சேர்த்து ஒரே வீடியோவில் பார்த்துடலாம். ஆனால் குடியரசுத் தலைவருக்கு கொஞ்சம் நிறையா நோட்ஸ் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது சட்டமன்ற அதிகாரம்னு பார்த்தீங்க அப்படின்னா, குடியரசுத் தலைவரோட சட்டமன்ற அதிகாரம் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, சட்ட அதிகாரம்னு சொல்லுவாங்க, இல்லை சட்டமன்ற அதிகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே. என்னெல்லாம் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னா, மக்களவையை கலைக்கலாம். மக்களவை அவங்க நினச்சா என்ன பண்ணலாம் அப்படின்னா கலைக்கலாம். அதுதான் வந்து 85 என்ன அப்படின்னா, சட்டமன்றத்தை அவர்கள் கலைக்கலாம் என கூறுவதே 85. அடுத்தது கூட்டு கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கலாம். கூட்டு கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கலாம், அதுதான் என்ன அப்படின்னா அந்த 108. கூட்டு கூட்டத்திற்கு இந்த 2 ஆர்டிகல் மட்டும் எழுதி வச்சுக்கோங்க, ஓகேவா? கூட்டு கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கலாம். அடுத்து இன்னொரு ஆர்டிகல் எழுதிக்கங்க, 79 என்ன அப்படின்னா, இங்கே சட்டமன்ற அதிகாரம்ன்றது நாடாளுமன்றத்தை தான் குறிக்குது. அப்போது அந்த நாடாளுமன்றத்தின் ஒரு அங்கம் தான் யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர். ஆர்டிகல் 79 என்ன சொல்லும் அப்படின்னா, நாடாளுமன்றத்தை 3 தான் பிரிக்கும். ஒன்று வந்து ராஜ்யசபா, அடுத்தது லோக்சபா, அடுத்தது குடியரசுத் தலைவர், பிரசிடெண்ட், ஓகேவா? இவங்க 3 பேரும் சேர்ந்ததாங்க நாடாளுமன்றம் அப்படின்னு சொல்கிறதான் 79 இவ்வளோ தான் சொல்லுது.
இவங்க 3 பேர் இருக்கிறது தான் நாடாளுமன்றம் அப்படின்னு சொல்கிறதா. ஒன்று ராஜ்யசபா, அடுத்தது லோக்சபா. நமக்கு இது 2 தான் தெரியும், ராஜ்யசபா லோக்சபா மட்டும் தான் தெரியும். அதில் ஒரு அங்கம் தான் யார்? குடியரசுத் தலைவர். இதை பற்றி சொல்கிறதா 79. அடுத்து 85 சொல்லிட்டேன். 85 என்ன அப்படின்னா மக்களவையை கலைக்கலாம். யாருக்கு தான் அதிகாரம் இருக்குது? லோக்சபாவை ஈஸியாக கலைக்க முடியுமா? லோக்சபாவில் இருக்க ஒவ்வொருத்தவங்களும் நம்ம ஓட்டு போட்டு அனுப்பியிருக்கோம். அதவே கலைக்கணும் அப்படின்னா அவங்க பெரும்பான்மையெல்லாம் இழந்து அப்படியே அந்த கட்சியே வந்து கீழே விழுக போகிற நிலமையில இருந்துச்சுன்னா அப்போ கலைச்சிருவாங்க. 85 குடியரசுத் தலைவர் தான் கலைப்பாங்க. அடுத்தது 108 பார்த்திங்கன்னா பிரச்சனை. ஒரு மசோதாவை அங்கேயும் இங்கேயும் போட்டுட்டு அப்படியே அனுப்பி வச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா டக்குன்னு கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்து அதுக்கு ஒரு முடிவை கட்டிடுவாங்க. அவங்க குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவாங்கன்னா 108 கீழே கூட்டத்திற்கு அழைப்பு விடுப்பார். இன்னும் நிறையா சட்டமன்ற அதிகாரம் இருக்குது. பட் ஆர்டிக்கல் அப்படின்னா அந்த 3 மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. மற்ற கதையை நானும் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா பொது தேர்தல் முடியுது. இப்போ முடியும், மே மாதம் ஒரு பொது தேர்தல் முடியும். முதல் பொது தேர்தல் 1951, அது நம்ம எல்லாருக்குமே தெரியும், முதல் பொது தேர்தல். சரி, ஓகே. இப்போ அடுத்த பொது தேர்தல் வந்து முடியுது அப்படின்னா அது முடிஞ்சோன்னா ஃபஸ்ட்டு யார் ஸ்பீச் கொடுப்பா அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான் பேசி அந்த ஃபஸ்ட்டு அடுத்த இதை வந்து தொடங்கி வைப்பாங்க. அடுத்தது ஒவ்வொரு வருஷமும் நாடாளுமன்றத்தில் முதல் கூட்டத்தொடரில் இவங்க தான் பேசுவாங்க. முதல் கூட்டத்தொடர் கண்டிப்பாக பிப்ரவரியில் தான் இருக்கும். முதல் கூட்டத்தொடரில் இவங்க தான் பேசுவாங்க. ஓகேவா? முதல் கூட்டத்தொடரில் யார் பேசுவா? குடியரசுத் தலைவர் தான் பேசி அதை வந்து தொடங்கி வைப்பாங்க. அதே மாதிரி பொது தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமும் ஃபஸ்ட்டு பேசுகிறது இவங்க தான். குடியரசுத் தலைவர் ஆண்டுக்கு 2 முறை நாடாளுமன்றத்தை கூட்டுகிறார். குறைந்தபட்சம் 2 முறை கூட்டுகிறார். அடுத்தது அனைத்து மசோதாக்களும் சட்டமாவதற்கு யாருடைய கையெழுத்து தேவை? குடியரசுத் தலைவரோட கையெழுத்து தான் தேவை. அதுலேயும் ஒரு சில மசோதாலாம் பார்த்திங்கன்னா வர்றதுக்கு முன்னாடியே, இந்த 2 அவைக்கும் வர்றதுக்கு முன்னாடியே குடியரசுத் தலைவரோட ஒப்புதலோடு வந்திருக்கணும். அதான் பண மசோதா சொல்லுவோம். பண மசோதா குடியரசுத் தலைவரோட ஒப்புதலோடு தான் இங்கே கொண்டுகிட்டே வரணும். அடுத்து ஃபைனலாக வந்து ஒவ்வொரு சைனை போட்டு அதை சட்டமாக்குவாங்க. சட்டமாக்கலைன்னா அது வெறும் பில்லாகவே இருக்கும், மசோதாவே இருக்கும். இவங்க சைன் போட்டால் மட்டும்தான் பண்ணிடுவாங்க. 2 அவையிலையும் பாஸ் ஆகிடுச்சு அப்படின்னாவே அவங்க வந்து என்ன பண்ணிடுவாங்க? சைன் பண்ணி அதை சட்டமாக்கிடுவாங்க. சரி, ஓகே. அடுத்தது என்ன இருக்கும் அப்படின்னா ஏதாவது ஒரு 2 அவைகளையோ, நாடாளுமன்றத்தின் 2 அவையோ அல்லது ஏதேனும் ஒரு அவையின் கூட்டத்தையோ முடிவுக்கு கொண்டு வருவாங்க. கூட்டத்திற்கு அழைப்பு விடுவதான் 108. அதே மாதிரி கூட்டத்துக்கு அழைப்பு விடுவாங்க, சிலதை முடிவு கொண்டு வந்துடுவாங்க. ஓகேவா? அடுத்தது அவ்வளோதான். மக்களவை கலைக்கும் அதிகாரம் சொல்லிட்டேன். இந்த 85. அடுத்து இதில் ஒரு முக்கியமான ஒரு அதிகாரம் இருக்கும். முக்கியமானது என்ன அப்படின்னா உங்களோட சட்ட அதிகாரம் அப்படின்னா சட்ட அதிகாரம் தான். சட்ட அதிகாரம் அப்படின்னா இதை சொல்லலாம். என்ன அப்படின்னா 12 பேரை ராஜ்யசபாவில் நியமனம் செய்வாங்க. 12 பேரை இப்போ போயிருக்காங்கல்ல, பிடி உஷா போயிருக்காங்க கேரளாவிலேருந்து. தமிழ்நாட்டிலேருந்து இளையராஜாவா யார் போயிருக்கா? தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் போயிருக்காரே, அது மாதிரி போயிருக்காங்க. கலை இலக்கியம் அதன் சார்பாக வந்து போவாங்க. நான் பிடி உஷா நல்லா ஞாபகம் இருக்காங்க, கேரளாவிலேருந்து போயிருக்காங்க. சரி, ஓகே. இளையராஜா தான் நினைக்கிறேன். 12 பேர். இவங்களை நியமனம் செய்கிறது யார் தான்? குடியரசுத் தலைவர் தான். இவங்களை நியமனம் செய்கிறது குடியரசுத் தலைவர் தான். இதை பற்றி தான் விதி 80 சொல்லும். 12 பேரை வந்து இவங்க தான் நியமனம் செய்கிறாங்க. 12 பேரை இவங்க தான் நியமனம் செய்கிறாங்கன்னு சொல்கிறதான் விதி 80. விதி 80. சரி, ஓகே. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இது வந்து எங்கள் ராஜ்யசபா. அடுத்து லோக்சபாவில் 2 பேரை நியமனம் செய்வாங்க. பட் இது இல்லை. இப்போது 104வது சட்ட திருத்தத்தின்படி 2019 இந்த முறையவே தூக்கிட்டாங்க. பட் ஆனால் வந்து இதுவும் ஆக்சுவலாக இது இருந்துச்சுன்னா இதை நியமனம் செய்கிறது யார் தான்? குடியரசுத் தலைவர் தான் இருந்தால். சரி, ஓகே. இவ்வளோ தான் சட்டமன்ற அதிகாரம். இவ்வளோ தான் சட்ட அதிகாரம். அடுத்தது நீதி அதிகாரம். நீதி இதில் பாருங்கள், ஜஸ்டிஸ், நீதி 2 ஆர்டிக்கல் எழுதிக்கங்க. 143. 143 என்ன அப்படின்னா குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உச்சநீதிமன்றத்தில் பரிந்துரை கேட்கலாம், ஆலோசனை கேட்கலாம். உச்சநீதிமன்றம் கொடுக்கும் பரிந்துரைகளை இவர் வந்து அதை கேட்கலாம், கேட்காம இருக்கலாம்.
அந்த மாதிரி அவங்க 2 பேருக்குள்ள ஒரு பாண்டிங், உச்சநீதிமன்றத்திற்கும் குடியரசுத் தலைவருக்கும் அந்த ஆலோசனை கேட்குற அதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா 143 அப்படின்னு சொல்லுவாங்க. 143 உச்சநீதிமன்றத்தின் ஆலோசனையை கேட்கலாம், ஆனால் ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயம் இல்லை. ஆனால் இது பார்த்திங்கன்னா ஒரு 2 விதமாக சொல்லுவாங்க. ஒன்று வந்து கேட்க வேண்டிய கட்டாயம் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும். இன்னொன்று கேட்டே ஆகணும். எதுக்கு கேட்டே ஆகணும்னா, நம்மளோட அரசியலமைப்பு 1946 நவம்பர் 26 நவம்பர் அது எழுதிட்டேன்னா 49 நவம்பர் 26 அன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டு 1950 ஜனவரி 26 அன்று நடைமுறைக்கு வந்தது. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு முன்ன ஒரு சில ஒப்பந்தங்கள் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் காஷ்மீர் ஒப்பந்தத்தை எடுத்துக்கலாம். அதெல்லாம் வந்து சிறப்பு ஒப்பந்தம் கொடுத்துருப்போம்ல, ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அப்படின்ற மாதிரி நிறையா நடந்திருக்கும். இது நடைமுறைக்கு வர்றதுக்கு, அரசியலமைப்பு நடைமுறை வருவதற்கு முன்பு, நான் சொல்கிறதெல்லாம் 48, 46, இது வர்றதுக்கு முன்ன சில ஒப்பந்தங்கள் நம்ம பண்ணியிருப்போம். அது தொடர்பாக குடியரசுத் தலைவர் ஒரு முடிவு எடுக்கணும்னா யார்கிட்ட கண்டிப்பாக கேட்கணும்? உச்சநீதிமன்றத்திட்ட தான் கேட்கணும். உச்சநீதிமன்றம் கண்டிப்பாக அதுக்கு சொல்யூஷன் சொல்லணும். அது யாரை கட்டுப்படுத்தும்? குடியரசுத் தலைவரை கட்டுப்படுத்தும். அரசியலமைப்பு நடைமுறைக்கு வருவதற்கு முன்பு ஒரு பிரச்சனை, ஒரு உடன்படிக்கை அப்படின்னா அதில் முடிவெடுக்கும் அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு தனிப்பட்டது அன்று. நீதிமன்றத்திற்கு கேட்க வேண்டும். நீதிமன்றம் சொல்லும் பரிந்துரையை இவர் கண்டிப்பாக கேட்கணும். குடியரசுத் தலைவர் நீதிமன்றம் வந்து இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க பல ஜட்ஜ்மெண்ட் அடிப்படையில் எடுத்துகிட்டு அவங்க வந்து பயங்கரமான ஒரு சொல்யூஷன் கொடுக்குற ஒரு ஆட்கள் தான், ஆலோசனை வழங்குறவங்க தான் நீதித்துறை. அதனால் அவங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்கும். ஆனால் இவங்க பார்த்திங்க அப்படின்னா 5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறிட்டே இருக்கிறதுனால அவங்க கொடுக்குறது தான் இவங்க கண்டிப்பாக கேட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதான் 143 2 தான் பிரிக்கலாம். சரி, ஓகே. அடுத்தது 72 என்ன அப்படின்னா, இந்த மரண தண்டனையவே குடியரசுத் தலைவருக்கு மன்னிக்கும் அதிகாரம். உச்சநீதிமன்றம் தான் மன்னிக்கணும்னு இல்லை, இவங்களும் குடியரசுத் தலைவரும் மன்னிப்பாங்க. மன்னிப்பு வழங்கும் அதிகாரம் 72. இதில் வந்து இதையும் வந்து ஒரு 4, 5 தான் சொல்லுவாங்க. அது நமக்கு தேவையில்லை. இந்த குற்றவாளிகளை மன்னிக்கும் அதிகாரம் 72, அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஜஸ்ட் ஒரு கதை மட்டும் சொல்லிடுறேன். இப்போ மன்னிப்பு அப்படின்னா குற்றவாளியை முழுமையாக மன்னிச்சு போன்னு விடுறது. இப்படிலாம் விடவே மாட்டாங்க. இந்த நிர்பயா வழக்கில் கூட ஒரு 5 பேர் வந்து நிறையா இது பண்ணியிருப்பாங்க, ப்ரெஷர் பண்ணியிருப்பாங்க. பட் அவங்க கண்டுக்கல, வாய்ப்பே இல்லை, உங்களுக்கு தூக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதில் ஒருத்தரை உள்ளே இறந்துருப்பாங்க. சரி, ஓகே. இப்போ இதெல்லாம் நிறைய சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மரண தண்டனையை மன்னிக்கிறதெல்லாம் இப்போ கொண்டு வந்தாங்களா, பாரதிய நியாய சம்கிதா, பாரதிய சுரக்ஷா, அப்புறம் அதில் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிற இந்திய தண்டனை சட்டம் இருக்குல்ல, 1860 வந்திருக்கும். அதில் வந்து நிறைய சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போது இவ்வளோ நாளைக்குள்ளே நீங்கள் கொடுக்கணும், மனு கொடுக்கணும், அப்போ தான் அவங்களால கன்சிடர் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நிறையா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நான் கரண்ட் அஃபேர்ஸில் சொல்லியிருப்பேன். சரி, ஓகே. இதை வந்து மன்னிப்பு வழங்குவாங்க, முழுமையாக மன்னிக்கிறது. அதுக்கப்புறம் வந்து நிறுத்தி வைப்பாங்க. தூக்கு தண்டனைக்கு போகிற கைதியை கொஞ்சம் நாளைக்கு நிறுத்தி வைக்கிறது. அதுக்கப்புறம் குறைத்தல், சில அடிப்படையில் தண்டனையை குறைப்பாங்க. 6 மாதத்தை ஒரு 3 மாதமாக்குறது, அப்படி எல்லாமே குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் உண்டு. அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க, இருக்குது. ஆனால் அவங்களுக்கு அதிகாரம் இருக்குது. குற்றவாளி தான். அடுத்தது வந்து தளர்த்துதல் வந்து இந்த மரண தண்டனையை ஆயுள் தண்டனையாக மாற்றுறது பண்ணாங்கல்ல இவங்க வழக்கு, ராஜீவ்காந்தி வழக்கு, அப்படி பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மாற்றுதல், ஒரு தண்டனைக்கு பதிலாக மற்றொரு தண்டனையாக மாற்றுதல், இந்த மாதிரி நிறைய அதிகாரம் 72 கீழே குடியரசுத் தலைவருக்கு உண்டு. அதுவே போதும். 72 143 மட்டும் இந்த இடத்துல நோட் பண்ணி வச்சுக்காங்க. அடுத்தது வந்து நிதி அதிகாரம் நான் ஸ்டார்டிங்கில் இந்த 280 சொல்லிட்டேன். நிதி அதிகாரம் பார்த்திங்கன்னா 110. அது என்ன 110? அதில் அந்த 3 ஆர்டிக்கலையுமே எழுதிருங்க. 110, 112, 280 எல்லாமே குடியரசுத் தலைவரோடு தொடர்புடையதான். நிதி அதிகாரம் ஃபஸ்ட்டு வந்து இதில் 110னா பண மசோதா குடியரசுத் தலைவர் பரிந்துரைக்கு அப்புறம் தான் அங்கே கொண்டுகிட்டே வர முடியும். யார் கொண்டு வரோம் அப்படின்னா நிர்மலா சீதாராமன் கொண்டு வராங்க, நிதியமைச்சர் கொண்டு வராங்க. நம்ம டிவியில் பார்க்குறோம், நியூஸ் பேப்பரில் பார்க்குறோம். ஆனால் அதுக்கு முன்னையே அந்த பரிந்துரை யார் பண்ணியிருப்பான்? அவங்க கேட்டிருப்பாங்க. நிர்மலா சீதாராமன் வந்து தற்போது இருக்கிற திரௌபதி முர்மு அம்மாட்ட கேட்டிருப்பாங்க. அந்த அம்மா ஓகே அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இவங்க வந்து கொண்டுட்டு அந்த ஒரு லேப்டாப், இப்போ வந்து முன்ன வந்து இதுதான் பேப்பர் தான், இப்போ லேப்டாப், அது எல்லாமே அந்த சீர்திருத்தம் நிறையா பண்ணது இவங்க தான். இப்போ இருக்க நிதி அமைச்சர் தான் நிறையா பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு பை அது எல்லாமே இப்போ தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே.
அது வந்து அதில் வந்து கொண்டு வருவாங்க. அவங்க தான் ஃபஸ்ட்டு பரிந்துரை பண்ணிடணும், அதுக்கப்புறம் தான் இவங்க வந்து இங்கே ரீட் பண்ணுவாங்க. 110 பண மசோதா வந்து குடியரசுத் தலைவர் பரிந்துரையின் அடிப்படையே அறிமுகம் செய்யப்படும். இப்போது இந்த இடைக்கால மசோதா இப்போ வந்து இடைக்கால பட்ஜெட்டு இப்போது ஏன்னா அடுத்து எலெக்ஷன் வர போகிறதுனால இந்த வருஷம் இந்த மாதம் 31 இந்த வருஷம் இடைக்கால இப்போ ஏன் நான் இடைக்கால பட்ஜெட் பற்றி பேசுகிறேன் அப்படின்னா, இடைக்கால பட்ஜெட் இப்போ கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா இடைக்கால பட்ஜெட்லேருந்து ஒரு கொஸ்டின் இருக்கும். ஓகேவா? இடைக்கால பட்ஜெட்டில் பாலிட்டியிலேருந்து ஒரு கொஸ்டின் இருக்கும். அடுத்து பார்லிமெண்ட் பார்க்கும்போது இடைக்கால பட்ஜெட் பற்றி நம்ம பேசலாம். ஓகேவா? ஏன்னா இந்த வருஷம் இடைக்கால பட்ஜெட் தான். அடுத்தது 112 பட்ஜெட். இப்போ தான் நான் சொன்னேன் இடைக்கால பட்ஜெட் குடியரசுத் தலைவர் பாராளுமன்றத்தின் மூலம் சமர்ப்பிக்கிறார். குடியரசுத் தலைவர் தான் சமர்ப்பிப்பார், நம்ம ரீட் பண்ணுறது தான் இவங்கள பார்க்குறோம். பண மசோதா பார்த்திங்கன்னா பரிந்துரை வந்து 110 குடியரசுத் தலைவர். இப்போ நம்ம பார்க்குறோம்ல பட்ஜெட், இந்த இடைக்கால பட்ஜெட்டு முழு அது எல்லாமே வந்து இவங்க தான். இதுதான் 112 தான். இது ஒவ்வொரு வருஷமுமே பிப்ரவரியில் தான் இந்த பட்ஜெட் தாக்கல் பண்ணுவாங்க. அப்போ அந்த 112 ஆர்டிக்கல் வருஷம் வந்துக்கிட்டு தான் இருக்குது. அடுத்தது 280 பண மசோதா வேறு, பட்ஜெட் வேறு. பட்ஜெட் வந்து நம்ம பார்க்குறது அனௌன்ஸ் பண்ணுறாங்களே இயர்லி இவ்வளோ பண்ணோம், போன வருஷம் இவ்வளோ ரீச் பண்ணோம், இவ்வளோ மக்களுக்கு கொடுத்தோம் சொல்கிறாங்கல்ல, அதுதான். அடுத்தது புதுசாக வரி இதுக்கு போடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இடைக்கால பட்ஜெட்டில் வரி போட மாட்டாங்க. இடைக்கால பட்ஜெட் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மக்களை கவரும் வகையில், ஏன்னா அடுத்து எலெக்ஷன் வர்றதுனால அந்த மாதிரி பண்ணுவாங்க. இப்போ ஜனவரி 31 வந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். அடுத்தது இது வந்து என்ன அப்படின்னா 280 5 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை நிதி ஆணையத்தின் தலைவரை குடியரசுத் தலைவர் தான் நியமனம் பண்ணுவாங்க. அது நியமனத்துலேயும் வரும், இங்கே அந்த நிதி அதிகாரத்துலேயும் வரும், நியமனத்துலேயும் வரும். இந்த வருஷம் யார் இருக்கா அப்படின்னா 16வது நிதி ஆணைய தலைவராக அரவிந்த் பனகாரியா இருக்கார். அவர் தான் பார்த்தீங்க அப்படின்னா நிதி ஆயோக்கோட முதல் துணைத் தலைவர் அரவிந்த் பனகாரியா தான். இவர் தான் இப்போ பார்த்தீங்கன்னா 16வது நிதி ஆணையத்தோட தலைவராக 16வது நிதி என்கே சிங்க் இருந்தார் 15ல். இப்போ வந்து 16வது நிதி ஆணையத்தோட தலைவராக அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்க. அரவிந்த் பனகாரியாவை அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்க. சரி, ஓகே, அவ்வளோதான். அடுத்தது இராணுவ அதிகாரம் 53ல் 2 இதை மட்டும் போதும். இப்போல்லாம் இது பார்த்தீங்கன்னா அந்த பிபின் ராவத்தை வந்து தனியாக பிரிச்சுட்டான். பிபின் ராவத்தை ஃபஸ்ட்டு அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பாங்களா, முப்படை தலைமை தளபதி அப்படின்ற ஒரு புது பேரில் வந்து ஒரு அதிகாரத்தவே உருவாக்கியிருப்பாங்க. அதுக்கு முன்னே பார்த்தீங்க அப்படின்னா பாதுகாப்பு படையின் தலைமை தளபதி, அதை பற்றி சொல்கிறதா 53ல் 2. இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. 53ல் 2 பாதுகாப்பு படையின் தலைமை தளபதியாக யார் இருந்தா? குடியரசுத் தலைவர் தான் இருப்பாங்க. பாதுகாப்பு படையின் தலைமை தளபதி குடியரசுத் தலைவர். இப்போ தான் 2019 அந்த சம்திங்கில் தான் 2019 தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பதவியவே உருவாக்கியிருப்பாங்க. முப்படை தலைமை தளபதி அப்படின்ற பதவி பிபின் ராவத் இருந்திருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அநியாயமாக தமிழ்நாட்டில் வந்து இறந்துருப்பாங்க. ஓகேவா? ஹெலிகாப்டர் விபத்தில் இறந்துருப்பாங்க. பிபின் ராவத் அவர் தான் ஃபஸ்ட்டு முப்படையின் தலைமை தளபதியாக இருந்திருப்பார். முப்படையின் இப்போ யார் இருக்கான்னா அனில் சௌகான் இருப்பார். போட்டால் பார்த்துருப்பீங்க நியூஸ் பேப்பரில். சரி, ஓகே, அவ்வளோதான். இராணுவ அதிகாரம் அவங்களுக்கு அவ்வளோதான், அதுவே போதும். அடுத்தது இந்த போர் அமைதி அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்கள்ல, அது அடுத்தது இந்த நெருக்கடி நிலையில் பார்க்கலாம். அடுத்தது வெளியுறவு அதிகாரமும் ஒன்றும் இல்லை. வெளியுறவு அதிகாரம் பார்த்தீங்க அப்படின்னா சர்வதேச ஒப்பந்தங்கள் உடன்படிக்கை இவருடைய பேரில் தான். சர்வதேச ஒப்பந்தங்கள் வந்து பிரதமர் போவாங்க, வெளிநாட்டில் போய் சர்வதேச ஒப்பந்தம் மேற்கொள்வாங்க. ஆனால் யாருடைய பேரில் தான் மேற்கொள்வாங்க? குடியரசுத் தலைவர் பேரை தான் யூஸ் பண்ணிக்கிடுவாங்க. நான் அங்கேயே 77 சொல்லியிருப்பேன். அனைத்து நிர்வாக நடவடிக்கைகளும் 77 ஆர்டிக்கல் இவங்களோட பேரில் தான். அதே மாதிரி சர்வதேச ஒப்பந்தங்கள் உடன்படிக்கையும் இவங்களோட பேரில் தான். ஓகேவா? அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அவ்வளோதான், அதுவே போதும். அடுத்து நெருக்கடி நிலை அதிகாரம் ஆர்டிக்கல் 352, 356, 360. இப்போ அந்த 352 அப்படின்றது தேசிய அவசர நிலைன்னு சொல்லுவோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தேசிய அவசர நிலைன்னு சொல்லலாம். ஓகே, இதுக்கு முன்னாடி 2 டைம்ஸ் வந்து இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 3 டைம்ஸ் வந்து இதை 1900 இந்த சீன போர், பாகிஸ்தான் போரை சொல்லுவாங்க. தேசிய நெருக்கடி நிலை வந்து 1962, 1971, 1975 வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது எதற்காக தான் அந்த தேசிய நெருக்கடி நிலையை அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னா போர். இப்போ உக்ரைன் ரஷ்யா போர் மாதிரி நம்ம மேலே சீனா தான் எடுக்கலாம். சரி, ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் தான் சீனா படையெடுத்தாங்கன்னா, ஏதோ ஒரு கண்ட்ரி வந்து படையெடுத்தாங்க அப்படின்னா அந்த போர் வெளி நெருக்கடி, அதான் வெளிநாட்டோட நெருக்கடி நமக்கு இருக்குது அப்படின்னா இதை வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. 352 போர் வெளிநாட்டோட போராக இருக்கணும்.
அப்போ மட்டும்தான் இந்த 352 அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஆயுதம் ஏந்திய கிளர்ச்சி டைம்லேயும் 352 அனௌன்ஸ் பண்ணாங்க. அடுத்து 356 356 சின்ன சின்ன மாநில கலவரங்கள் கூட அனௌன்ஸ் பண்ணலாம். இப்போ கூட மணிப்பூரில் சொன்னாங்க, பட் அனௌன்ஸ் பண்ணலை. மணிப்பூரில் சொல்லியிருந்தாங்க. அந்த 356 மற்றும் 365 356 இதை நீங்கள் நினைக்கலாம் 356 365க்கு என்ன வித்தியாசம்னா அது ஒன்றும் இல்லை. அரசியலமைப்பை மீறிய கடமைக்காக அந்த மாநிலத்தில் ஒரு அந்த எமர்ஜென்சி வர்றது 365. இதுவே 356னா அந்த மாநிலங்களுக்குள்ளேயே பிரச்சனை. இப்போ பார்த்தீங்கன்னா மணிப்பூரில் அந்த மாநிலத்துக்குள்ளேயே தான் பிரச்சனை. குஹி வம்சத்திற்கும் அடுத்து ஒரு வம்சம் இருப்பாங்களே 2 பேருக்கும் இடையில் வந்து பிரச்சனை போய்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி மாநில பிரச்சனை அப்படின்னா 356ஐயும், அரசியலமைப்பை மீறினாங்க அப்படின்ற டைமில் பார்த்தீங்கன்னா 365ஐயும் வந்து ஆளுநரின் பரிந்துரை அடிப்படையில் குடியரசுத் தலைவர் தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. சரி, ஓகே. இந்த 356 இந்த மாநில அவசர நிலை 2 தடவை முதல் முறையாக 1951 பஞ்சாபில் வந்திருக்கும். அதிக முறை பார்த்திங்கன்னா கேரளாவிலையும் பஞ்சாப்லேயும் வந்திருக்கு. 9 தடவை வந்திருக்கு. இது நியூஸ் பேப்பர் ஸ்கூல் புக் அடிப்படையில் இதை நோட் பண்ணிக்கோங்க. பஞ்சாபில் தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கு 1951. பஞ்சாப்லேயும் கேரளாவிலையும் 9 முறை வந்திருக்கு. 9 முறை கொண்டு வந்திருக்காங்க மாநில அவசர நிலையை. ஆனால் நியூஸ் பேப்பரில் பார்த்திங்கன்னா வேறு ஒரு ஸ்டேட் கொடுத்து அதில் 15 தடவை அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ நமக்கு நியூஸ் பேப்பர் தேவையில்லை, எங்கள் ஸ்கூல் புக்கில் இருக்கதா பார்த்து வச்சுங்க. அடுத்தது ஆர்டிகல் 360 நிதி நெருக்கடி அவசர நிலை. அதை அனௌன்ஸ் பண்ணது இல்லை. ஜஸ்ட் நிதி 360 அது மட்டுமே போதும். அதுக்கப்புறம் குடியரசுத் தலைவருக்கு இன்னும் அதிகாரங்கள் எல்லாம் இருக்குது. விருப்ப அதிகாரம். விருப்ப அதிகாரம்னா இந்த பிரதமர் நியமனத்தை சொல்லலாம். விருப்ப அதிகாரத்தின் கீழே எதை சொல்லலாம் அப்படின்னா எந்த கட்சியும் பெரும்பான்மை இல்லாத போது பிரதமர் பெரும்பான்மை எந்த கட்சியுமே இல்லைன்னா அடுத்த கட்சியை யார் தான் அழைப்பு விடுப்பா? எந்த கட்சிக்குமே பெரும்பான்மை இல்லைன்னா பிரதமர் தான் வந்து தனிப்பட்ட விருப்ப அதிகாரத்தின் அடிப்படையில் என்ன பண்ணுவாங்கன்னா அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க பிரதமரை. ஓகேவா? அடுத்தது திடீரென பிரதமர் இறந்து போயிட்டாங்கன்னா அடுத்த பிரதமரை நியமனம் செய்கிறதும் இது அவரோட விருப்பமாக தான் இருக்கும். அடுத்தது வந்து இந்த மசோதா ஒப்புதல் பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் இவங்க தான், இவங்களோட தனிப்பட்ட விருப்பமாக தான் இருக்கும். ரிட்டன் அனுப்பலாம். தனிப்பட்ட விருப்பத்தின் கீழே இவங்க வந்து அதான் அந்த ஆர்டிக்கல் படிச்சிருப்போம். ஆளுநருக்கு இருக்குல்ல 200 அந்த மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா திரும்ப கூட அவங்க அனுப்பலாம், சைன் பண்ணலாம். அந்த பாக்கெட் வீட்டோ அப்படி இப்படின்னு நிறையா இருக்கும். ஓகேவா? அடுத்தது அதான் அந்த வீட்டோ அதிகாரம் இருக்காங்க. மசோதா ஒப்புதலுக்கும் அவங்க யாரும் குடியரசுத் தலைவரை கட்டாயப்படுத்துறது இல்லை. ஆனால் ரிட்டன் ஒரு தடவை திரும்ப இவங்க அனுப்பிட்டு திரும்பவும் இங்கே நிறைவேற்றி அனுப்புனாங்கன்னா குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அழிச்சே ஆகணும். இந்த மசோதா ஒப்புதலில் ஒரு தடவை மட்டும்தான் அவங்களால அனுப்ப முடியும். திரும்ப இந்த லோக்சபாக்கோ ராஜ்யசபாக்கோ ஒரு தடவை தான் அனுப்ப முடியும். அடுத்தது அவசர சட்டம் இயற்றுதல். ஆர்டிகல் 123 ஆர்டிகல் 123 அடிப்படையில் 123 அடிப்படையில் பாராளுமன்றம் கூடாத போது, பாராளுமன்றம் நடைபெறாத போது, செயல்படாத போது அவசர சட்டங்களை பிறப்பிக்கலாம். பாராளுமன்றம் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவை அதிகபட்சம் 6 மாதத்துக்கு அல்லது 6 வாரத்துக்கு தான் செயல்படும். பாராளுமன்றமே செயல்படாத போது இவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா ஒரு சட்டத்தை அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க குடியரசுத் தலைவர். இப்போ பண்ணியிருந்தாங்க, நல்ல எக்ஸாம்பிள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெல்லியில் ஆம் ஆத்மி ஆட்சி பண்ணுறாங்களா, அங்கே அந்த இது சிவில் அது ஒரு கொண்டு வந்தாங்க, சிவில் டெல்லி அப்படின்ற மாதிரி சமீபத்தில் கொண்டு வந்தாங்க. அப்படி தான் பாராளுமன்றம் செயல்படாத போது அவங்க கொண்டு வந்திருப்பாங்க, இந்த அம்மா கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, அதுக்கான அதிகாரம் தான் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 123 படி பாராளுமன்றம் செயல்படாத போது இவங்க கொண்டு வரலாம். ஆனால் அதுக்கப்புறம் பாராளுமன்றம் கண்டிப்பாக செயல்பட்டுரும். அப்போ அதை தீர்மானம் ஓகே இவங்க கொண்டு வந்தது ஓகேன்னு நிறைவேற்றினாங்கன்னா அது இருக்கும், வேண்டாம்னு நிறைவேற்றினா அது போயிடும். 6 மாதம் அல்லது 6 வாரத்துலேயே அது போயிடும். அவங்க கொண்டு வர தீர்மானத்தின் அடிப்படையில் தான். அதுக்கப்புறம் கூடுது பாருங்கள் ஒரு பார்லிமெண்ட்டு, அதில் அவங்க எல்லாரும் கொண்டு வர தீர்மானத்தின் அடிப்படையில் குடியரசுத் தலைவர் செயல்படாத போது கொண்டு வந்த அந்த சட்டம் செயல்படுமா செயல்படாதா அப்படின்றத முடிவு பண்ணுவாங்க. இப்போ டெல்லியில் அப்படி தான் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் திரும்ப பார்லிமெண்ட் கூடி அவங்க கொண்டு வந்ததை ஓகே பண்ணிட்டாங்க. அரசியல் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க தான் கொண்டு வர சொல்லியிருந்திருப்பாங்க. அந்த அம்மாவை உடனே அதை அவங்க கொண்டு வந்திருப்பாங்க. கொண்டு வந்துட்டு அது கண்டினியூ ஆகுது. அது ஆம் ஆத்மி கட்சிக்கு எதிரான ஒன்றா பார்க்கப்பட்டுச்சு. இப்போ அதிகமாக நியூஸில் வந்துச்சு. சரி, ஓகே. அடுத்தது பாருங்கள் அவசர சட்டம். அது அவசர சட்டம் 123 பார்த்தாச்சு. மசோதா ஒப்புதல் வந்து ஒன்று ஒப்புதல் அளிக்கலாம், இல்லை அப்படின்னா நிறுத்தி வைக்கலாம், இல்லை அப்படின்னா திருப்பி அனுப்பலாம்.
திருப்பி அனுப்புறது எல்லாத்தையும் அனுப்ப முடியாது. பண மசோதா, அரசியலமைப்பு தொடர்பான மசோதாவெல்லாம் குடியரசுத் தலைவர் அனுப்ப முடியாது, சைன் பண்ணி ஆகணும். மற்ற மசோதாக்களை அனுப்புவாங்க. அப்படி அதை அனுப்பும்போது திரும்பவும் அவங்க ரிட்டர்ன் பண்ணி திரும்பவும் இங்கேயே அனுப்புனாங்கன்னா குடியரசுத் தலைவர் என்ன பண்ணணும், சைன் போட்டே ஆகணும். அது மாதிரி வீட்டோ அதிகாரத்தை ஒரு 4 தான் சொல்லுவாங்க. முழுமையாக நிராகரிக்கிறது, அதுக்கப்புறம் வரையறுக்கப்பட்ட நிராகரிப்பு, தற்காலிக நிராகரிப்பு அப்படின்ற மாதிரி, தாமதப்படுத்துறது, கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கொஞ்ச நாள் போட்டு வைக்கிறது, அதுக்கு பேர் தான் வீட்டோ. அடுத்தது பாருங்கள், குடியரசுத் தலைவர் நீக்கம். இதான் நான் 61 சொன்னேன். அரசியலமைப்பை மீறிய காரணத்திற்காக, குற்றச்சாட்டிற்காக 14 நாட்களுக்கு முன்னாடி சொல்லலாம், 4ல் 1 பங்கு பேர் சைன் இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். 2 அவையிலையுமே 2/3 மெஜாரிட்டி அப்படின்றது. சரி, ஓகே, அதான் 61. அடுத்து தனிச்சலுகை. எந்த நீதிமன்றத்திலையுமே குடியரசுத் தலைவர் என்ன பண்ண வேணாம், கரெக்டாக நீதிமன்றத்தில் எந்த பதிலும் சொல்ல வேண்டிய அவசியம் யாருக்கு இல்லை. 361 படி குடியரசுத் தலைவருக்கு இல்லை. 361 படி யாருக்கு இல்லைன்னா குடியரசுத் தலைவருக்கு இல்லை. ஓகேவா? நீதிமன்றத்திற்கு பதில் சொல்ல வேண்டிய அவரோட அதிகாரம் பற்றி யாரும் அவங்கள கொஸ்டின் கேட்க முடியாது, நீதிமன்றமே கேட்க முடியாது. அவங்களோட அதிகாரத்தை செயல்படுத்தியதற்காகவோ எதற்காகவும் அவங்க என்ன பண்ண வேணாம் அப்படின்னா சொல்ல வேண்டாம், பதிலே சொல்ல வேண்டாம். அதான் 361. சரி, ஓகே. குடியரசுத் தலைவர் அல்லது மாநில ஆளுநர்கள். ஆளுநருக்கு அதே தான், அலுவலக கடமை மற்றும் அதிகாரங்களுக்காக நீதிமன்றத்திற்கு பதில் சொல்ல வேண்டாம். ஆளுநருக்கும் உண்டு 361ல் 1. அடுத்தது உண்மையான நிலை என்ன அப்படின்னா 74 என்ன சொல்லும் அப்படின்னா, பிரதமர் தலைமையிலான ஒரு டீம் இருப்பாங்க, அவங்க சொல்கிறதான் குடியரசுத் தலைவர் கேட்டே ஆகணும். அதான் அவரோட உண்மையான நிலை. பார்க்க வேணால் அவர் குடியரசுத் தலைவராக இருக்கலாம், அவங்க பவராக இருக்கலாம், பட் பிரதமர் தலைமையிலான ஒரு டீம் இருப்பாங்க. பிரதம அமைச்சருடன் கூடிய அமைச்சரவை குழு ஒரு டீம் இருக்கும். அவங்க அவங்க ஆலோசனை வழங்குவாங்க. இவங்களுக்கு இந்த இருக்குது பாருங்கள், ரிமோட் கார், அந்த மாதிரி அவங்க சொல்கிறத இவங்க கேட்டு தான் ஆகணும். இதுக்கெல்லாம் ஆர்டிக்கல் இருக்குது, 74 இருக்குது. அடுத்து 75 பார்த்திங்கன்னா, அமைச்சரவை குழுவானது லோக்சபாவுக்கு முழுவதும் கூட்டு பொறுப்பு. அமைச்சரவை பார்த்தோங்க, ஒரு 3 அமைச்சரவை சொல்லியிருப்பேன், கேபினட் அமைச்சரவை அந்த மாதிரி சொல்லியிருப்போம். அந்த அமைச்சரவை ஃபுல்லாக யாருக்கு முழு பொறுப்பு, லோக்சபாவுக்கு தான் பொறுப்பாக இருப்பாங்க. அடுத்தது மாநில சட்டமன்றத்திற்கும் குடியரசுத் தலைவருக்கும் என்ன தொடர்பு அப்படின்றத பார்ப்போம். மாநில சட்டமன்றம், இப்போ நம்ம தமிழகத்தோட சட்டமன்றத்திற்கும் குடியரசுத் தலைவருக்கும் என்ன லிங்க் அப்படின்னா, ஆர்டிக்கல் 200 201 தான் லிங்க்கு. இப்போ 200 படி ஆளுநர் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம இப்போ தமிழக சட்டப்பேரவையிலேருந்து ஒரு மசோதா, ஒரு பில்லு அங்கே அனுப்புகிறோம், ஆளுநருக்கு அனுப்புகிறோம். ஒன்று அவர் சைன் பண்ணலாம், இல்லை அப்படின்னா நிறுத்தி வைக்கலாம், இல்லை அப்படின்னா குடியரசுத் தலைவருக்கு அனுப்பலாம். 3 ஆப்ஷன் தான் அவருக்கு. ஒன்று சைன் பண்ணிடுவார், ஒன்று ஒப்புதல் அளிக்கிறது, இல்லை அப்படின்னா ஒப்புதல் அளிக்காமல் தூக்கி ஒரு சைடு வச்சிடுறது, நிறுத்தி வைக்கிறது. அடுத்தது 3வது பார்த்திங்க அப்படின்னா குடியரசுத் தலைவருக்கு அனுப்பலாம். இந்த 3 தான் அதிகாரம். அதை பற்றி தான் ஆர்டிக்கல் 200 சொல்லுது. அப்போ 201 என்னென்னா அப்படியே குடியரசுத் தலைவருக்கு போயிடும், குடியரசுத் தலைவருக்கு அந்த அதிகாரம் போயிடும். இப்போ இங்கேருந்து அனுப்புனாங்க பாருங்கள், குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியிருப்பாங்களே அந்த மசோதாவிற்கு ஆளுநர் அனுப்பியிருப்பாங்க. ஆளுநர் அனுப்புன அந்த மசோதாவை குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளிக்கலாம், இல்லை அப்படின்னா அவங்க நிறுத்தி வைக்கலாம், இல்லை அப்படின்னா ஆளுநரை மசோதாவை அனுப்புமாறு வழி நடத்தலாம், அந்த 3 அதிகாரம். இது ஃபுல்லாக நம்ம அனுப்புகிற மசோதா, தமிழக சட்டப்பேரவையிலேருந்து அனுப்புகிற மசோதா பற்றி தான் சொல்கிறேன். இது ஃபுல்லாக ஆளுநர் அதிகாரம். ஆளுநர் அந்த 3வது ஆப்ஷனை யூஸ் பண்ணி குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிட்டார்னா குடியரசுத் தலைவர் சைன் பண்ணலாம், இல்லைனா குடியரசுத் தலைவர் நிறுத்தி வைக்கலாம், இல்லைனா குடியரசுத் தலைவர் ஆளுநரை அனுமதிக்குமாறு வழி நடத்தலாம். அந்த 3 தான் 201. ஓகே, பட்டியல் பார்த்துடலாம். குடியரசுத் தலைவர் முக்கியமான பட்டியல் பார்க்கலாம். இப்போ ராஜேந்திர பிரசாத் பார்த்திங்கன்னா முதல் குடியரசுத் தலைவர், 2 தடவை குடியரசுத் தலைவராக இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ராதாகிருஷ்ணன் பார்த்திங்க அப்படின்னா இவங்க 2வது குடியரசுத் தலைவர். இவங்களில் முக்கியம் ஆசிரியராக இருந்து குடியரசுத் தலைவராக இருந்த ஒரே ஆள் இவங்க தான். அடுத்தது ஜாகிர் உசேனை பொறுத்தளவு இவர் ஃபஸ்ட்டு முஸ்லீம் குடியரசுத் தலைவர், முதல் முஸ்லீம் குடியரசுத் தலைவர். அடுத்தது இதயத்துல்லா பார்த்தீங்க அப்படின்னா நீதிபதியாக இருந்து, பேர்லேயே பாருங்கள் நீதிபதி, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்து குடியரசுத் தலைவராக செயலாற்றிய ஒரே நபர் இவர் தான். ஓகேவா? குடியரசுத் தலைவர் பதவியும் இல்லை, துணை குடியரசுத் தலைவர் பதவியும் இல்லை அப்படின்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அங்கே போய் இருக்கலாம், அந்த பதவி வகிக்கலாம். அப்படி இருந்த ஒரு லக்கி பாய் யார் அப்படின்னா இவர் இதயத்துல்லாவை சொல்லலாம். ஹிதயத்துல்லா 1969 இருந்திருப்பார். 1969 குடியரசுத் தலைவரும் இல்லை, துணை குடியரசுத் தலைவரும் இல்லை அப்படின்றதுனால இவர் குடியரசுத் தலைவராக இருந்திருப்பார். இவர் ரொம்பவே ஸ்பெஷல் தான், 69 இருந்திருக்காரு.
நீதிபதியாக இருந்து குடியரசுத் தலைவராக இருந்த ஒரே ஆள் இவர் தான். அடுத்தது பக்ருதீன் அலி அகமது. இவர் பார்த்தீங்க அப்படின்னா பதவியில் இருந்தபோதே இவரும் இறந்துருப்பார். அந்த ஜாகிர் உசேன் ஃபஸ்ட்டு முஸ்லீம் குடியரசுத் தலைவர் சொன்னால் அவங்க 2 பேருமே பதவியில் இருந்தபோதே இறந்துருப்பாங்க. அடுத்தது நீலம் சஞ்சீவ ரெட்டி. நீலம் சஞ்சீவ ரெட்டி இவர் பார்த்தீங்க அப்படின்னா போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரே குடியரசுத் தலைவர். ரொம்ப இளமையானவர். போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்ட ஒரே குடியரசுத் தலைவர் இவர் தான். அடுத்து கியானி ஜெயில் சிங். இவர் பேரை பார்க்கும்போதே தெரியுது இவர் தான் ஃபஸ்ட்டு சீக்கிய குடியரசுத் தலைவர். முதல் சீக்கிய குடியரசுத் தலைவர் கியானி ஜெயில் சிங். அடுத்தது KR நாராயணன். இவர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு தலித் குடியரசுத் தலைவர். 2வது தலித் குடியரசுத் தலைவர் இதுக்கு முன்னாடி இருந்தால் ராம்நாத் கோவிந்த். ஃபஸ்ட்டு தலித் குடியரசுத் தலைவர் அப்படின்னா இவர் தான், நாராயணன் தான். அடுத்தது இவங்க அப்துல் கலாம் ஐயா பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து ஃபஸ்ட்டு அறிவியல் விஞ்ஞானி. அறிவியல் துறையிலிருந்து விஞ்ஞானியான முதல் குடியரசுத் தலைவர். ஓகேவா, முதல் குடியரசுத் தலைவர். அடுத்து பிரதிபா பாட்டீல் முதல் பெண் குடியரசுத் தலைவர். முதல் பெண் குடியரசுத் தலைவர். அடுத்தது ராம்நாத் கோவிந்த் பார்த்திங்கன்னா 14வது குடியரசுத் தலைவர். இவர் பார்த்திங்கன்னா 2வது தலித் குடியரசுத் தலைவர். 2வது தலித் குடியரசுத் தலைவர். இப்போ இருக்கிற அம்மா பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்பெஷல் சொல்லலாம். ஜம்மு காஷ்மீரோட ஜார்க்கண்டோட முதல் கவர்னர், முதல் பெண் கவர்னர் இவங்க தான். ஒடிஷாவில் பிறந்தவங்க. முதல் பழங்குடியின குடியரசுத் தலைவர். இந்தியாவின் முதல் பழங்குடியின குடியரசுத் தலைவர் இவங்க தான். 2வது பெண் குடியரசுத் தலைவர் தற்போது இருப்பவர் திரௌபதி முர்மு அவர்கள். ஓகே, அவ்வளோதான். ஓகேவா, முக்கியமானது எல்லாமே பார்த்தாச்சு. குடியரசுத் தலைவர் மட்டும்தான் கொஞ்சம் லிஸ்ட்டு பெருசாக போகும். அடுத்ததெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். துணை குடியரசுத் தலைவரையும் பிரதமரையும் சேர்த்து ஒரே வீடியோவில் பார்த்துடலாம்.